குட்டி கதை ஜோமி இப்படி பண்ணலாம். நல்ல கவனிங்க. இந்த கதை ஏற்கனவே கேட்டிருக்கீங்க, திரும்ப சொல்கிறேன். ஒரு ஒரு பெரிய முதலாளி 2 பேரை கூப்பிட்டு 2 விதையை கொடுத்தா. இந்த விதையை கொடுத்தா, இந்த விதை தம்பிக்கு ஒரு விதை கைவிட்டு வாங்கிட்டு, இந்த விதை என்ன பாட்டு இப்படி போய் சொல்கிறீங்களே, நீங்கள்லாம் நடிக்கலாம், நான் நடிக்கூடாதா? சரி, இப்போலாம் வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வர மாட்டீங்க. சரி, 2 பேருக்கு என்ன கொடுத்தேன்? விதை கொடுத்தோம். ஆனால் நம்ம கிராமத்தில் விதைன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஆமாம், பைபிள் விதை. ஆமாம், எல்லா விதைகளையும் ஆண்டவர் படைத்தார். இன்றைக்கி இவன் ஹைப்ரிட் போட்டு கெடுத்து எல்லாம் குட்டிச்சாலாக்கி வச்சுருக்கான். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. நேச்சுரல் விதையை நம்முடைய ஆண்டவர் படைத்தார். அதிலே சொல்லுங்கள். விதைக்கு என்ன இங்கிலீஷில் விதை? சி. அது எனக்கு தெரியும், உங்களுக்காக சொல்கிறேன். சொல்லுங்க, திரும்ப தெளிவாக சொல்லு. உச்சம் தெளிவாக சொல்லணும். அந்த போதுமான சவுண்டு வேணும். பின்னாடி கேட்டுச்சா? பின்னாடி எப்படி கேட்டுச்சு? சீடை உருண்டை மாதிரி கேட்டுச்சா? சி தம்பி சொல்லு, சத்தம். சீடு பின்னாடி சொல்லுங்க. 2 பேருக்கும் 2 விதை கொடுத்தாச்சு. யார் கொடுத்தா? ஒரு முதலாளி கொடுத்துட்டார். ஒரு போட்டி. இந்த தம்பியும் பாப்பாவும் இந்த விதையை முளைக்க வச்சு நல்லா செடியாகி கொண்டு வரணும். 2 பேரும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாதம் டைம் அந்த செடியை நல்லா வளர்த்து கொண்டு வரணும். 2 பேரில் யார் நல்ல செடி நல்லா யார் வளர்த்து கொண்டு வந்தாலும் செழிப்பை நல்லா விளைஞ்சிருக்கு, நல்லா கொண்டு வந்திருக்காங்கன்னு 2 பேரில் யார் கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு தான் பரிசு சொல்லிட்டா. 2 பேரும் ரொம்ப ஆர்வமாக சீக்கிரம் ரொம்ப ஆர்வமாக பரிசு வாங்கி நல்லா போட்டி போட்டு வளர்க்குறாங்க செடி. பாப்பா சமி செடி வளர்க்குறியா? நீ வளர்க்குற செடி வளர்க்குற எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? என்ன பாஷை இப்போ தானே விதையை கொடுத்துட்டீங்க, அதுக்குள்ளே இப்படி போய் சொன்னீங்களே. ஆமாம் சாமி, ஏன் செடி வளர்த்தாங்க என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி, ஆளே காணும். நான் தப்பு பண்ணாலும் எழுத்து கேட்கணும். அதுதான். இப்போ 3 மாதம் முடிஞ்சது. 2 பேரும் செடியை கொண்டு வராங்க. ஒரு பெரிய கூட்டம், ஒரு ஃபங்க்ஷன் உங்களை மாதிரி எல்லாம் எதிர்பார்ப்பு ரொம்ப காத்திருக்காங்க. 2 பேரில் யாருக்கு பரிசு கிடைக்கும்? அப்போ தம்பி 2 பேரில் மாற்றி வருத்தம் வந்துடும். பொதுவாகவே சொல்கிறேன், 2 பேரில் ஒரு ஆள் நல்ல செடி வளர்த்து கொண்டு வந்தார். இன்னொருத்தங்க செடி வளரவே இல்லை. விதையை போட்டு அப்படி தான் இருந்துச்சு. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். 2 பேரும் நல்ல செடி வளர்ந்தவங்க, நல்ல செடி தொட்டி இருக்குது, இன்னொன்று வளரவே இல்லை. அதுவும் 2 பேர் நிற்கிறாங்க. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? நம்ம எல்லாம் என்ன சிந்திப்போம்? செடி வளர்ந்துச்சு, உங்களுக்கு தான் இந்த பரிசு அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். செடி வளராத ஆள் சோகமாக இருக்குது. இதே கை நீட்டுறேன். ஆமாம், எங்களுக்கு வளர்ந்து சண்டை வந்துருப்போம். பொதுவாகவே இல்லை. சரி உட்காருப்பா, ஆண்டு வாசலிப்பா. இப்பொழுது செடி வளராதவன் வேதனையோடு உட்காந்துருக்கான். செடி வளர்ந்தவன் சந்தோஷமாக உட்காந்துருக்கான். எனக்கு தாங்க பரிசு அடிக்குது பாரு, லக்கு எனக்கு தான். முதலாளி வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க, செடி வளரவே இல்லையே. செடி வளர்ந்து ஆள் விட்டுட்டாங்க. நல்லா கவனிங்க, செடி நல்லா வளர்ந்து வந்துச்சு, அந்த ஆள் விட்டாங்க. இன்னும் பேசல. செடி வளராமல் ஒருத்தன் கண்ணீரோடு நிற்கிறான். அவனை பார்த்து இந்த முதலாளி சொன்னார், இங்கே வாப்பா, நீ இங்கேருந்து நின்றுப்பா, உனக்கு தான்ப்பா முதல் பரிசு. எல்லோரும் கை தட்டி அவனுக்கு முதல் பரிசு கொடுத்தாங்க. என்னன்னா, இந்த 2 விதை கொடுத்தனே, அந்த 2 விதையும் நான் வெந்நீரில் போட்டு அவிச்சிட்டேன். அது வளராது. ஆனால் 2 பேரும் நம்பி கொடுத்துட்டேன். அதில் ஒருத்தவங்க பொய் சொல்லிட்டீங்க. இந்த விதை வளரலன்னு சொல்லி வேறொரு நமக்கு மாற்றவ தெரியாது, என்னென்னதான் மாற்றிருக்கோம். வேறு விதையை போட்டு மாற்றி, இதுதான் உண்மை. அந்த ஒரு ஆள் நிற்குது. இப்போ தான் கவனிக்க, இப்போ தான் குறிப்புக்கு வரேன். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், இந்த விதையை போட்டு வளர செய்தேன், தண்ணி ஊற்றினேன், பராமரித்தேன், ஒன்றுமே வளரல. ஆனாலும் என்னுடைய எஜமானுக்கு நான் உண்மையாக இருக்கணும். வேதனையோடு பண்ணிக்கலாம். அப்போ எஜமான் பார்த்தாரு, இல்லை நீ உண்மையாக இருந்தில்ல, நீனும் அந்த ஆள் மாதிரி நீ விதையை வேற மாற்றி செடியை கொண்டு வந்துருக்கலாமே, அவனுக்கு உண்மையாக இருந்த உனக்கு தான்ப்பா பரிசு. ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற மனுஷனுக்கு அதிகத்தில் அந்த அதிகம் பரலோகம். இதில் இங்கே இருக்கிற என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நம்ம எல்லாருக்குமே கஷ்டம்தான். நான் உண்மையாக இருக்க போய் தான் என் குடும்பத்தில் இவ்வளோ அவமானம். நான் உண்மையாக இருக்க போய் தான் என்னை யாரும் மதிக்க மாட்டுறாங்க. நான் சில நேரத்தில் மற்றவங்க நம்பி நான் எத்தனையோ முறை நான் உண்மையாக இருக்க போய் தான் அநேகரை நான் பகைச்சிக்கிட்டேன். ஏன் என்ன எடுத்துட்டா கூட நான் எல்லாரையும் ரொம்ப கடிந்து போட்டேன். அன்பு நிமித்தம் தான். நான் உண்மையாக இருக்கிறனால தான் நம்ம சபைக்கு நமக்கு வரமாட்டான், எல்லாம் போயிட்டான்.
நான் உண்மையாக இருக்க போய் தான் நீங்களும் அந்த அன்பு உங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது. ஏமாத்திர பித்தலாட்டம் பண்ணுற சபைக்கு நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் இந்த உண்மையாக இருக்கிற பாருங்க, வெறுமையாக இருக்கலாம், ஆனால் அந்த வெறுமையை கர்த்தர் குறைவை நிறைவாய் மாற்றலாம். உண்மையில் ஆண்டவரே எனக்கு இது கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் உங்களை நம்பி இருக்கேன், என்னை நீங்கள் கைவிட மாட்டீங்க. அந்த எஜமான அது அந்த உண்மையாக இருக்கும். வாழ்க்கையில் இவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கேன், அந்த நீங்கள் வெறுமையை பார்க்குறீங்க, ஆனால் ஆண்டு உண்மையை பார்க்குறேன். நிச்சயம் ஆசீர்வதிப்பான். இப்போ ஐயா